நைஸ் பேக் போகுது. நல்லா இருக்குல்ல? நைஸ். வெல்கம் 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 வெல்கம். பாய் மேம். பாய். வீக் மூவி கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கோம். அம்மா கேட் டிக்கெட்டே போயிட்டாங்க. ஏர்போர்ட்டை விட்டு போகல. வீக் மீல் கண்டென்ட் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் பாருங்க. போறோம். பப்ளிக் பஸ்ஸஸ் ரைட் சைட் போகணும். ஸோ ஏர்போர்ட் விட்டு வெளியே வர்றதுக்கு பஸ்ஸஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின்ல வரலாம். ரொம்ப நல்லா எங்க கைஸ் லைட்டா குளிருது. ஹலோ லைட்டா இல்ல, கொஞ்சம் நல்லா தான் குளிருது. கெனடியன் வெதரை நம்பவே முடியல. நம்பவே முடியாது. ஆண்டவான வெயிலா இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவான குளிரா இருக்கு. ஆண்டவா குளிரா இருக்கு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்ல அந்த இருக்கு பஸ் ஸ்டாப். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிப்பாட்டி இதெல்லாம் காட்டுறேன். ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க கெனடியன்ஸ் ஆஸ் யூஷுவல். ஓகே, அந்த இருக்கு பஸ் ஸ்டாப். மேல பாத்தீங்களா ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து என்ன ரோலர் கோஸ்டர் ரைட் கிடையாது. இதுல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து பஸ் வந்து கிப்ளிங் ஸ்டேஷன்ல இருந்து 900 நம்பர் பஸ். மேல போறது வந்து இப்போ யூனியன் ஸ்டேஷன்ல இருந்து அப் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து பாதி தூரத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி விடும். அதுக்கப்புறம் மிச்சத்துக்கு வந்து இன்னொரு ட்ரெயின், அந்த ட்ரெயின்ல இருந்து இன்னொரு ட்ரெயின் வந்து ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வந்து விட்டு விடும். அதாவது ஏர்போர்ட் உள்ளுக்கே விட்டு விடும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அதை விட நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் என்னன்னா சப்வே எடுத்து கிப்ளிங் வந்து 3000 சோலி முடிச்சு. கிப்ளிங் வந்து அங்க இருந்து 900 பஸ் எடுத்தீங்கன்னா கம்ஃபர்டபுள். மற்ற கம்ஃபர்டபுளா இருக்கும். கம்ஃபர்டபுள் பார்க்க மாட்டீங்கன்னா 3 ரோட வந்து இறங்குறேன்னா இது லாபம். அதான் மேல எங்க ட்ரெயின் வந்தாலாச்சும் உங்களுக்கு காட்டலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நாங்க வெயிட் பண்ற டைம் பார்த்து ட்ரெயின் ஒன்னும் வருது இல்ல. பஸ் எப்போ வரணும்? இந்த ஆப் இருக்கு. நீங்க புதுசா வரீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூகுள் மேப்ஸ்லயும் டைம் காட்டும், எல்லாத்துலயும் காட்டி. ஓ ட்ரெயின் வருது காய்ஸ், வருது 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 வருது. இங்கே வரும். எப்படி ரோலர் கோஸ்டர் மாதிரியே இருக்கா இது. இப்படியே ட்ரெயின் எல்லா டெர்மினல் 1, 2, 3 3லயுமே நிப்பாட்டும். உங்களுக்கு எந்த டெர்மினல் வேணுமா அதுல இறங்கிட்டீங்கன்னா நேத்து +20 தாண்டி 23 இன்னைக்கு திரும்ப எத்தனை நேரம் வந்து நிக்குது? 12 போச்சு இல்ல கை. ஓகே, அடுத்தது செரி பிளாசம் மீட் பண்ணலாம். இந்த வேறு செய்யறவங்க தமிழ் தான். ஆர்டர் பண்ணோம் என்னன்னு தெரியும். வாங்க கைஸ், சப்வேக்கு உள்ள சப்வே எப்படி இருக்குன்னு காட்டுறோம் கைஸ். ஏன் நீங்க சப்வேல கவுன பெட் பாக்ஸ் எல்லாம் பாருங்க.
இதுக்கு நடுநடுவுல ஸ்டேஷன்ஸ்ல இது இருக்காது, நெட்ஒர்க்ஸ் இருக்காதுங்க. ஆனா அண்டர் கிரவுண்ட் தானே ஃபுல்லா, ஏன்னா உள்ளுக்கு நெட்ஒர்க் இல்ல. இப்ப நீங்க ஒரு ஸ்டேஷன் இப்ப நாங்க போய்கிட்டு இருக்கோம் பாருங்க, இப்போ ஒரு 2 மினிட்ஸ்ல 2-3 மினிட்ஸ்க்கு ஒரு ஸ்டேஷன்ஸ் வரும். அந்த ஸ்டேஷன்ஸ் வந்து நெட்ஒர்க் வரும். திரும்ப ட்ரெயின் எடுத்தனா போயிடும். இதெல்லாமே எப்படி மோஸ்ட்லி சின்ன சின்ன ஸ்டேஷன் கேப்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு அடிக்கடி நெட்ஒர்க் வந்துட்டு போகும். அதுக்குள்ள உங்களோட யூடியூப் வீடியோவை லோட் பண்ணி 4 ஃபீட் தோசை பாருங்க, பார்த்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது சொல்ல நடுவுல இப்படி இடங்களும் வாங்க இப்படி நடுவுல கன்ஸ்ட்ரக்ஷன் போறபடியே ரொம்ப ஸ்லோவா தான் போவோம் இந்த இடத்துல. நான் ட்ரெயின் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு, இந்த இடத்துல நெட்ஒர்க் இருக்கும். யோசிப்பீங்க இந்த மாதிரி அப்பாடா கார்ல இல்ல அந்த மாதிரி சப்டைல வச்சு சமையல வந்து 7 ஸ்டாப்ல இங்க வந்துடும். டைப்பாக்குன்னு ஒரு ஸ்டாப் வந்துடும். இது இந்த லைன் வந்து லைன் 2ன்னு சொல்லுவாங்க நாங்க போறது. மொத்தம் 4 லைன் இருந்துச்சு, இப்ப 3 லைன் ஆகிடுச்சு. முதலாவது லைன் வந்து ஃபின்ச்ல இருந்து ஓனுக்கு போவோம். 2வது லைன் கெனடியில இருந்து கிப்ளிங் போவோம். நடுவுல ஒரு சின்ன லைன் இருக்கு, அது லைன் 1ஓட கனெக்ட் ஆகும். அது ஷெப்பர்ட் யங்ல இருந்து டான் மில்ஸ் போவோம். நடுவு இங்க சப்தே சொல்ற அளவுக்கு ஒன்னும் நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு இடத்துக்கு போறதுக்கு பெஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் இது கோ ட்ரெயின் அப்படி எல்லாம் இருக்கு. நாங்க என்னைக்கு சப்வே காட்டுறோம், இன்னொருக்கா நாங்க கோ ட்ரெயின்ல போய் காட்டுறோம் ஃபேன்ஸ். அதையும் பாருங்க, அதுவும் ஒரு கண்டென்ட்டை போடுறோம். அது இங்க இருக்கு, நாங்க தூர இடத்துக்கு போகல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கோ ட்ரெயின். ஓகே, நாங்க செரி பிளாசம் சந்திக்கலாம். இந்த முறை கண்டிப்பா செரி பிளாசம் அடுத்தது. ஃபைனல் गाइस, நாங்க வந்து சக்ரா இதுக்கு செரி பிளாசம் பார்க்க வந்துட்டோம். பாக்குறீங்களா गाइस அந்த எப்படி இருக்கு? ஓஹோ சின்ன தூரம் நடக்கணும், இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்கணும். இது ஃபன் பண்ற சொல்லுங்க, ஃபன் பண்ற பிராங்க் பண்ணிட்டு இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்கணும். அப்பையில இருந்து 3 பேர் தான் இருக்கோம்னு நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் செத்துக்கிட்டு இருக்காரு. முடிச்சு விட்டீங்க போங்க. நானால ஒண்ணுமே இதுல போறதுக்கு வந்து எவரேஜ் மேல் எக்ஸ்பீரியன்ஸ். நடுவுல ஒரு சின்ன ஸ்டாப் போற வழி செரி பிளாசம் போற வழி. நாங்க பாதி தூரம் நடந்து வந்து மிச்ச தூரம் எங்களுக்கு ரைட் கொடுத்தாங்க, ஹாஃப் ரைட்டுக்கு. வீசும் காத்தோடதான் பாரம் இல்ல பஞ்சாகுதே நஞ்சம், ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம். எந்தூரு இந்தூரு என்னாது என் பேரு, உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வெல்கம் டு தோசை. எங்கோ பாதைகள் போகுதா தூரம் அங்கே. வாவ், கோஸ்ட் ஆஃப் டஷிமா தெரியுமா? கோஸ்ட் ஆஃப் டஷிமா அந்த கேம் வார மாதிரியே இருக்கு காய்ஸ். ரியல் கிராபிக்ஸ் வந்து ரியல் லைஃப் நல்லா இருக்கு. கேம் ப்ளே வந்து மொக்கையா இருக்கு. அதான் தண்ணி பார்க்கணும், அப்படியே நீச்சல் அடிக்கிற போல ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? ஓ பியூட்டிஃபுல் காய்ஸ். உள்ளுக்க விட்டு பார்த்தா அணில் இருக்கான்னு பார்த்தா எங்க கூடயே சுத்திக்கிட்டு இருக்கு ஒரு அணில். தளபதி இந்த பாத்தீங்களா, உள்ளுக்கெல்லாம் அணில் இல்ல, பக்கத்துலதான் அணில் இருக்கு. நல்லா இருக்குது வியூ, ரொம்ப நல்லா இருக்கு guys. வியூ அற்புதமா இருக்கு. நாங்க முதல்ல வீடியோ அங்க முதல்ல காட்டணும், அதான் அங்க இருக்கு. அப்படியே சுத்தி வந்து இந்த மரத்துக்கு பக்கத்துல அதை விட அற்புதமான இங்க பாருங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய வைல்ட் லைஃப் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பார்க்குக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம். பார்க் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். செரி பிளாசமுக்காண்டி வராட்டியும் இப்படி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்ச நேரம் நேச்சரோட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு போக்குள்ள டைமே வழங்காது. என்னதில்ல நல்லா இருக்கு. அங்கே பார்த்து இங்கே பாருங்க வாத்துக்குட்டி பான்படி தெரியுமா? பான்படி விளையாண்டவங்க எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 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 பூஸ்ட் வரும் பார்த்தீங்கன்னா
ரொம்ப அழகா இருக்கு. பான்படி கேம் விளையாடி இருக்கிறீங்களா காய்ஸ்? இந்த வீடியோ கோபி நீங்க விளையாண்டுருக்கீங்களா பான்படி? பான்படி சாரி பான்படி நான் விளையாண்டுருக்கேன். முதல்ல ஃபேஸ்புக்கில் இருக்குங்க. அழகு. ரொம்ப நல்லா இருக்கும். கோபி கீழே போய் பாருங்க கோபி. ஷூ ஒன்ஸ் ஷூல தண்ணி போச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்க அவ்வளோதான் ப்ரோ முடிச்சு. பாருங்க சி இஸ் ப்ளூ பட் இஸ் இஸ் ரெட் சி. அங்கிட்டு பண்ண காப்பி ரைட்ஸ் அடிச்சிருவான் அங்க. பரம்பரா ட்ரையாங்கல் மாதிரி தேட வந்துக்கிட்டே இருக்கு காய்ஸ். அழகான வியூ பாயிண்ட். நாங்களும் வீடியோ என் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கோம். முடியுது இல்லை. இங்கே பாருங்க காய்ஸ். இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்க காய்ஸ். காய்ஸ் இப்படி கொஞ்சம் ஸ்வீப் இப்படி படி ஏறி வந்தா உங்க ஒரு அங்கிள் ஹொட்டா குத்திக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு பக்கத்துலயே இருக்கு கோபி. மவுண்டேஜ் ஒன்று காட்டுறோம் காய்ஸ். ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் வந்து நாங்கள் இது செரி பிளஸை பார்க்க வந்துட்டு திடீர்னு இது டூரிஸ்ட் ஹோம் லேண்ட் ஆகிட்டு சரி. லைஃப்